புதுப்பிக்கப்பட்ட சென்னை மெரினா கடற்கரை கலங்கரை விளக்கம் 19 ஆண்டுகளுக்கு பிறகு பார்வையாளர்களுக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது. கப்பல்களின் வழிகாட்டியாகவும் சென்னையின் அடையாள சின்னங்களில் ஒன்றாகவும் திகழும் மெரினா கலங்கரை விளக்கம் 1977 சென்னையின் 4வது கலங்கரை விளக்கமாக திறக்கப்பட்டது. 46 மீட்டர் உயரமும் 10 மாடி கட்டடமும் உடைய இந்த கலங்கரை விளக்கம் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப காரணங்களுக்காக 1991 மூடப்பட்டது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தற்போது 1 கோடி ரூபாய் செலவில் பாதுகாப்பு அம்சங்களுடன் புதுப்பிக்கப்பட்டது. இதையடுத்து வியாழனன்று மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் வாசன் பொதுமக்கள் பார்வைக்காக கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்தார். நேவ்டெக் தொழில்நுட்பத்திற்கான அடிக்கல்லும் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வாசன், விரைவில் 15 கலங்கரை விளக்கங்கள் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்படும் என்றார். இந்தியாவிலே 15 கலங்கரை விளக்கங்கள் சுற்றுலா மையமாக ஆக்கப்பட வேண்டும் என்று கப்பல் துறை அமைச்சகம் உறுதியோடு செயல்பட்டது. அதன் அடிப்படையிலே சுற்றுலாத்துறை அமைச்சகத்தோடு நாங்கள் பேசி ஒரு ஒப்பந்தத்தை எட்டினோம். அதன் அடிப்படையிலே இந்தியாவில் உள்ள 15 துறைமுகங்கள் சுற்றுலா துறைமுகங்களாக மாற்றப்படும். முதல் நாளன்று கலங்கரை விளக்கம் உள்ளே செல்ல இலவசமாக பார்வையாளர்களுக்கு அனுமதி தரப்பட்டது. இது நாங்க சினிமால தான் பார்த்திருக்கோம் இந்த கலங்கரை விளக்கத்தை. இப்போ நேர்ல பார்க்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க எங்கன்னா இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்க, இயற்கை காட்சி பார்க்க எங்கன்னா டூர் ட்ரிப் போவோம். இப்போ இங்க பார்த்தோன்னு சென்னையில இப்படி ஒரு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு. நல்லா இருக்கு இந்த இடம் பார்க்கறதுக்கு. இது திறந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கலங்கரை விளக்கத்தை பார்வையிட பெரியவர்களுக்கு 10 ரூபாயும் சிறியவர்களுக்கு 5 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களில் சென்னை மெரினா கடற்கரை வருபவர்கள் இனி கலங்கரை விளக்கத்தின் மீது நின்று ஒட்டுமொத்த சென்னையின் அழகையும் ரசிக்கலாம்.